திருச்சிற்றம்பலம். ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவனார் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்திய திருமந்திர ஞான வேள்வி தொடர்ந்து 9ஆம் தந்திரத்தினுடைய தொகுப்பு வகுப்புகளாக இன்று நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என 4 தொகுப்புகள் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த தொகுப்புகள் மிக ஒரு சிறப்பான தொகுப்புகளாக உங்களுக்கு அமைவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், இந்த 9ஆம் தந்திரம் எட்டாம் தந்திரத்திலே அவத்தை பேதங்கள் எல்லாம் சொல்லி 8ஆம் தந்திரத்தை ஓரளவு நூல் முடிவு செய்வது போல செய்து, இதுகாரும் 8 தந்திரங்களிலேயே சரியை என்றும் கிரியை என்றும் யோகம் என்றும் ஞானம் என்றும் சிந்தித்த சைவத்தினுடைய அடிப்படை செய்திகளாக இருக்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லாவற்றையும் பல நிலைகளிலே நமக்கு எடுத்து உரைத்த பெருமான் 9வது தந்திரத்திலே இப்படி பல நிலைகளிலே சொன்னவற்றையெல்லாம் தொகுத்து அவற்றை வழங்கி இருக்கிறார். எனவே 9வது தந்திரமே முதல் 8 தந்திரங்களினுடைய தொகுப்பு தான். அப்படி முதல் 8 தந்திரங்களினுடைய தொகுப்பாக விளங்கக்கூடிய 9வது தந்திரத்திலே 394 பாடல்கள், 394 மந்திரங்கள், அதில் 29 தலைப்புகள். அப்படி கிட்டத்தட்ட 400 பாடல்கள்னு வச்சுங்களேன். 400 மந்திரங்கள், ஒரு 4 குறைவாக 394 அதனுடைய மொத்த பாடல்கள் 394, 29 தலைப்புகள். அது 8 தந்திரம் வரைக்கும் இருக்கிறத தொகுத்து சொல்லுது. அத்தனையும் தொகுத்து தான் சொல்கிறார் அவர். அதை நாம் இப்போ ஒரு 4 நாட்களாக இதை ஒரு ரீகேப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஒரு மீள்பார்வை, ஒரு ரிவிஷன். என்னென்ன சுவாமி எங்கெங்கே எதை வலியுறுத்தி இருக்கிறார் என்று கேட்கிறபொழுது, ஏன்னா இதை நீண்ட நாட்களாக இந்த 9ஆம் தந்திரத்தை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். திருமூலருடைய திருமந்திரம் நாம் எதிர்பாராத வண்ணமாக சென்ற வகுப்பிலேயே நிறைவு பெற்றுவிட்டது. இன்னும் எதிர்பாராத விதமாகன்னு சொல்லுகிறீர்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மையிலேயே அது எப்போ நிறைவேறும்னு ஒரு
நிச்சயமாக தெளிவாக தெரியல. அந்த சூழ்நிலையில் தான் நேற்று 4 பாடல்கள் மீதம் இருந்தது. அது 22 பாடல்கள், அது 2 பாடல்களாக நம்ம சிந்தித்து கொண்டு வருகிறோன்னு தான் நினைச்சோம். ஆனால் அது நல்ல தக்க ஒரு நேரமாக இறைவன் கருதிய காரணத்தினாலே நேற்றைய தினம் நாம் அந்த நிறைவு பகுதியை சிந்தித்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுவது, இந்த இடத்தினுடைய அதாவது கமலவனார் சத்சங்கத்தினுடைய இந்த இடத்தினுடைய இந்த சந்நிதியினுடைய ஒரு விசேஷமாக, சந்நிதி விசேஷமாக நாம் திருமந்திர வகுப்புகளில் சிலவற்றிற்கு நம்மால் வர முடியாமல் இருந்திருக்கோம், பல வகுப்புகள் வர முடியாமல் இருந்திருக்கோம். சில வகுப்புகளை நாம் தவறாமல் கேட்டிருப்போம், முக்கியமான வகுப்புகள் கேட்டிருப்போம். அப்படி கேட்டு எல்லா வகுப்பையும் கேட்டு எல்லா வகுப்பையும் கிரகிச்சு சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருந்திருக்கலாம். பெரும்பான்மை வகுப்புகள் சிந்திச்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச சில அன்பர்கள் 1ஆம் தந்திரத்திலிருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள், 2ஆம் தந்திரத்திலிருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள், 3ஆம் தந்திரத்திலிருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள், 4ஆம் தந்திரத்திலிருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் முதல் தந்திரம் முதல் பாட்டில் இருந்து தொடர்ந்து வருகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். முதல் தந்திரம் முதல் பாட்டில் தொடங்கி அத்தனை வகுப்புகளுக்கும் வந்த ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் இங்கே எழுந்தருளி இருக்கிற சொக்கநாத பெருமான். எல்லா வகுப்புகளையும் கேட்டவர் அவர். அதுக்கு அடுத்த ரேங்கிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார் நம்ம மணிவாசன் ஐயா அவர்கள். கிட்டத்தட்ட அநேகமாக இன்னொன்று, நீங்களாம் ஒரு தடவை 2 தடவை ஒரு தடவை கேட்டிருப்பீங்க, 2ஆம் தடவை கூட கேட்டிருப்பீங்க, சில பேர் 2-3 தடவைலாம் கேட்குறாங்க. ஆனால் ஐயா முதல் தந்திரம் 2வது தந்திரத்தை எல்லாம் குறுந்தகடாக வெளியிட்டார், சீடியாக வெளியிட்டார். அப்போ அது எடிட்டிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வகுப்பை 4 தடவை 5 தடவை எல்லாம் கேட்டிருக்கார். ஒரே வகுப்பை தொடர்ந்து கேட்டு அந்த இடத்துல எந்த இடத்துல இந்த கரெக்ஷன் பண்ணணும், எந்த இடத்த சரி பண்ணணும் அப்படின்னுட்டு அவ்வளவு தூரம் அந்த ஒரு வகுப்பை, நானாவது ஒரு வகுப்பை ஒரு தடவை சொன்னதோடு சரி, சொக்கநாதர் கூட ஒரு வகுப்பை ஒரு தடவை கேட்டதோடு சரி. ஆனால் மணிவாசக ஐயா ஒரு வகுப்பை பல முறை கேட்ட பெருமையுடையவர். அவர் திரும்ப திரும்ப கேட்பார். ஏங்க யார் 2-3 தடவை கேட்குறீங்க, ஒரு 2 தடவை கேட்டுட்டு கரெக்ட் பண்ணிடலாம்ல, நேரம் போகுமேன்னு. அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, அப்படி தாங்க நினைப்பேன், கரெக்டாக சரி பண்ணிடணும்னு நினைப்பேன். ஆனால் கேட்டுக்கிட்டே வரும்போது அதுலேயே ஆழ்ந்துருவேங்க ஐயா, எடிட்டிட் பண்ணுறோன்றதே மறந்து போவோம் எனக்கு. நான் அதை அப்படியே கேட்டுகிட்டே போயிடுவேன். கடைசியில் ஐயோ அதை கேட்டோமா சரியா அப்படின்ட்டு ஞாபகம் திரும்பவும் போட்டு கேட்பேன் அப்படிம்பார். அதனால் அந்த ஆர்வத்தில், அதை கேட்குற ஆர்வத்தில் தொடர்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எந்த விதமான அந்த சொணக்கம்னும் அத்தனை தடவை கேட்டிருக்கார். இப்போ தான் ஆன்லைனில் வந்ததுக்கு பிறகு அவங்க ஆன்லைன்லேயே இருக்கிறதுனால இப்போ ஆன்லைனில் எடிட்டிங்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே இல்லை. அப்படி பேசுனது தான், அது அப்படியே போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த ஆன்லைனில் வந்தது கூட சமயத்தில் 2 தடவை 3 தடவை கேட்டதெல்லாம் உண்டு. அவங்க சில பகுதிகளெல்லாம் 2 தடவை கேட்பாங்க, திரும்பவும் போட்டு கேட்பாங்க. தான் கேட்டது மட்டும் இல்லாமல் அது ஒரு மெசேஜாக போடுவாங்க, இந்த வகுப்பை மிஸ் பண்ணாமல் கேளுங்க, இன்னொரு தடவை கேளுங்க இந்த வகுப்பை அப்படின்லாம் மெசேஜ் போடுவாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த மெசேஜ் எல்லாம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தோடு, ஆகையினால எனக்கு என்ன தெரிஞ்ச வரைக்கும் திருமந்திரத்துக்கு 2 ரசிகர்கள், ஒருத்தர் சொக்கநாதர், இன்னொருத்தர் மணிவாசன் ஐயா, 2 ரசிகர்கள். அப்படி ஆத்மார்த்தமான சுவாமி கேட்டே ஆகணும், அவர் வழி கிடையாது அவர். ஆனால் இவருக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தூரப்படும். அவங்க முதல் 2-3 தந்திரம் 4 தந்திரம் வரைக்கும் அவங்க அவங்களுடைய ஃபேக்ட்ரியில் அவங்க ஒரு பொறுப்பான பதவியில் இருந்தாங்க. அப்போ
அந்த பதவியில் இருந்தபோதும் கூட கொஞ்சம் கூட அதில் வந்து இதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. இதுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு இந்த திருமந்திர வகுப்புன்னா போதும், அதுக்கு தான் முன்னுரிமை. அப்படி அவர் அந்த திருமந்திரத்து மேலே அவர் செய்த அந்த அன்புனாலேயும் அவர் வச்சுருந்த பக்தியினாலேயும் தான் சொக்கநாதர் கமலவிநாயகர் சத்சங்கத்தில் 9 தந்திரங்களையும் சொல்லுகின்ற அந்த பெரிய அந்த வாய்ப்பை கொடுத்தார். சாமி கொடுக்கலன்னா எப்படி கிடைக்கும்? சாமி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா அவர் இந்த இடத்துல நடக்கட்டும் அப்படின்னு திருவிழம் பற்றினா தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அப்படி செய்வார். ரொம்ப அந்த வகுப்புகள் எல்லாம் ஆனந்தமாக கேட்பார், அதில் லைத்து போவார். திருமந்திரம் ஒரு பெரிய பொக்கிஷம். அது மாதிரி நீங்கள் தொடர்ந்து திருமந்திரத்தை கேட்டிங்கன்னா உங்களுடைய அந்த கான்ஃபிடென்ஸு, நம்பிக்கை இருக்குது பாருங்கள், துணிவு, இது வந்து அசாத்தியமாக இருக்கும். நீங்கள் திருமந்திரத்தை தொடர்ந்து கேட்கிறவர்களாக இருந்தால், பலரும் என்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ரொம்ப ப்ளீக்காக ஃப்யூச்சர் தெரிஞ்ச காலத்தில், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்த காலத்தில் எல்லாம் கூட அதை வந்து அந்த திருமந்திரத்தை கேட்ட பொழுது எங்களுக்கு நம்பிக்கை வந்ததுங்க ஐயா எனக்கு அப்படின்றாங்க. அதனால் தொடர்ந்து திருமந்திர வகுப்பு, தொடர்ந்து திருமந்திர அதை கேட்டுக்கொண்டே இருந்தால் திருமூலர் தருகிற மாதிரி வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை, அதாவது கூடவே இருக்கிறேன் நான், நீ எதுக்கும் கவலைப்படாத என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு எதுக்கு பயப்படணும், நாம் ஏன் பயப்படணும், நம்முடைய அந்த அச்சம் தேவையில்லாதது என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் திருமந்திர வகுப்பானது இங்கே சிறப்பாக நடைபெற்றது. கொஞ்சம் எதிர்பார்க்காம திடீர்னு நேற்று தான் நம்ம வந்து 3000வது பாடலை இங்கே சிந்திக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய பேற்றை சாமி நேற்று கொடுத்தார். அது வந்து அந்த தருணம் எப்போ வருங்கிறது முன்னமையாக இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்காது, எப்போவுமே தெரிஞ்சிருக்காது. 3000வது பாட்டை நீங்கள் என்றைக்கு இங்கே சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தா அது எனக்கே தெரிஞ்சிருக்காது, யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, மணிவாசன் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்காது, சொக்கநாதருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த 3000வது பாடலை நேற்று தான் சொல்லுவோங்கிறது கூட எனக்கு கூட தெரியாது. அது வேறு வேறு விதமாக யோசித்து வச்சுருந்தேன், பல்வேறு விதமாக யோசிச்சிருந்த பொழுது நேற்றைய தினம் 2 பாடல் பாக்கி இருக்குது, இந்த 2 பாடல்களோடு சொல்லுகிற பொழுது அதை நிறைவாக பேசி நாம் நிறைவு செய்தோம். இப்போ இந்த 9ஆம் தந்திரத்தை ஒரு தொகுப்பு மாதிரி நாம் ஒரு 3-4 வகுப்புகள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த 9ஆம் தந்திரத்தினுடைய சிறப்பு, பல சிறப்புகள் உண்டு. அதில் 29 தலைப்புகளில் ரொம்ப பெரிய தலைப்பாக இருக்கிறது வந்து அந்த சூன்ய சம்பாஷணை, மறைபொருள் கூற்று என்று சொல்லக்கூடிய பகுதி தான் ஒரு பெரிய பகுதியாக அது இருக்கிறது. அதில் இன்னும் ஒரு 2 சிறப்பான பகுதிகள் என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்று அணைந்தோர் தன்மை, இன்னொன்று தோத்திரம். இந்த 3மே வந்து ரொம்ப சிறப்பான பகுதிகள். எல்லாமே சிறப்பான பகுதி தான், எதை சிறப்பு இல்லைன்னு சொல்ல முடியும், எல்லாமே சிறப்பான பகுதி தான். நம்ம 29 தலைப்புகளையும் நாம் பார்க்க நேரம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இருந்த போதும் கூட இந்த 9ஆம் தந்திரத்தினுடைய ஜிஸ்ட்டு என்னங்கிறது நீங்கள் இந்த 4 நாள் அட்டன் பண்ணுங்கிற பொழுது உங்களுக்கு தெரிஞ்சு போகும். அதனால் தொடர்ந்து வந்து இந்த பயனை நீங்கள் பெறணும். ஆன்லைனில் இருக்கிறவர்களும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கும் நம்ம வெளியூரில் இருக்கிறவர்கள், வேறு நாடுகளில் இருக்கிறவர்கள் அவர்களும் பயன்பெறத்தக்க வகையில் நாம் வந்து இதுக்கு லிங்க்கு கிரியேட் பண்ணி நாம் தந்திருக்கிறோம். சரி, இதில் வந்து முதல் தலைப்பாக இருக்கக்கூடியது ரொம்ப ஒரு அற்புதமான தலைப்பாக இருக்கக்கூடிய குருமட தரிசனம். அப்புறம் 2வதாக இருப்பது ஞானகுரு தரிசனம். இந்த 2 ஒரு தலைப்புகளிலேயும் அரிய செய்திகளை சொல்லியிருக்கிறார். அது நமக்கு ரொம்ப வேண்டப்படுகிற விஷயங்கள். அப்படி வேண்டப்படுகிற விஷயங்களை நாம் வந்து அவற்றை தெரிந்து கொண்டு அவற்றை நாம் எப்போ சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும்.
திருமூலருடைய காலம் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆம் நூற்றாண்டு என்பது முடிந்த முடிவு. 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆம் நூற்றாண்டு, அப்போ கிட்டத்தட்ட 16 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக 1600 1700 ரொம்ப பழமையான கருத்துக்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொன்னது சைவத்தில் நம்முடைய இந்த திருமந்திரத்தில் தான். நிறைய விஷயங்கள் நான் அடிக்கடிக்கும் சொல்லி கொண்டு வருகிறேன். நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால், கூர்ந்து கவனித்தீர்கள் என்று சொன்னால், திருமுறைகள் அத்தனையிலையும் திருமூலர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த செய்திகள் தான் அதில் படர்ந்து வந்திருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டால், சைவத்தினுடைய அடிப்படை உண்மைகளே நமக்கு சைவ நெறியினுடைய அடிப்படை உண்மைகளே, சைவ நீதியினுடைய அடிப்படை உண்மைகளே நமக்கு திருமந்திரம் தான் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் பழைய நூல்களில் இல்லையான்னு கேட்டால், பழைய நூல்களில் இருக்குது. ஆனால் நமக்கு அதை தெளிவாகவும் அதை ஒரு முறையாகவும் சொன்னது அப்படின்னு பார்த்தா அது திருமந்திரம் தான். அது சொல்லியிருக்கு. பல செய்திகள் அதில் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அது அப்படியே எடுத்து திருமுறைகளில், குறிப்பாக திருவாசகத்தில் அப்படியே வருது. இப்போ திருவாசகங்கிறது காலம் என்ன, ரொம்ப பழைய காலமாக பின்காலமாங்கிறதெல்லாம் நம்ம பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. இப்போ அதுக்கெல்லாம் போக வேண்டாம். ஆனால் திருவாசகத்திலையும் பல கருத்துக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம திருமந்திரத்தினுடைய கருத்துக்கள் போலவே இருக்கிறது. இப்போ நம்ம இந்த பார்க்குற இந்த 4 வகுப்பு ரொம்ப சிறப்பான வகுப்புக்கு காரணம் என்னென்னா, இந்த 4 வகுப்பு மற்ற வகுப்புகளை கேளாதவர்கள், மற்ற வகுப்புகளை பற்றி கொஞ்சம் விட்டு போனவர்கள், அவர்கள் எல்லாத்துக்குமே கூட இது இந்த தொகுப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதில் அரிய செய்திகளை எல்லாம் நாம் தொகுத்து சொல்லுகிறோம். அதில் முதல்ல இந்த குருமட தரிசனம் என்று சொல்லக்கூடிய பகுதி, அதுதான் முதல் சாப்டராக எடுத்து சொல்லுகிறேன். இந்த மடம் என்று சொல்லக்கூடியது பொதுவாக ஆச்சாரியர்கள் இருக்கக்கூடிய இடத்தை மடம் என்று நாம் சொல்லுகிறது வழக்கம். பெரிய புராணத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ முருகநாயனார் வீட்டை மடம்னு தான் சொல்கிறார். முருகநாயனார் வீட்டுக்கு ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் எழுந்தருளுகிறார்கள். அங்கே வந்திருந்தப்போ அவங்க இருவரையும் தன்னுடைய மனைக்கு அழைத்து சென்றார்னு ஒரு இடத்துல எழுதுகிறார். யார்? நம்முடைய தெய்வச்சேக்கிழார் தன்னுடைய மனைக்கு அழைத்து செல்கிறார். கொஞ்சம் கழித்து திரும்பவும் சொல்லுகிற பொழுது, முருகர் திருமடத்தில் இருவரும் உட்கார் அப்படிங்கிறார். அப்போ அவர் மனையவே திரும்ப மடம்னு சொல்கிறார். அதனால் பொதுவாக இந்த சிவனுடைய அடியார்கள் இருக்கக்கூடிய இடத்தை கூட மடம்னு சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லுகிறார். ஆனாலும் கூட ஒரு தொகுப்பாக நாம் பார்க்கிற பொழுது, இந்த ஆச்சாரியர்கள் அதுவும் அவர்கள் அந்த உரிய முறையிலே தீட்சை பெற்று, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய தீட்சை இவற்றையெல்லாம் பெற்று இருக்கிறவர்கள் அந்த இடம் மடம் என்று சொல்லக்கூடிய மடமாக சொல்லப்பெறுகிறது. மடங்கள் கிட்டத்தட்ட 15-16ஆம் நூற்றாண்டுக்கு மேலே நமக்கு மடங்கள் தெரிய ஆரம்பிக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக நம்முடைய மடமாக சொல்லப்பட்டது ஞானசம்பந்த பெருமான் மதுரையில் போய் இருந்த இடத்தை மடம்னு சொல்லுகிறார். பல இடத்தையும் மடம் என்று சொல்லுகிறார். அது நாம் பார்க்குறோம். சரி, இதை இந்த குரு மட தரிசனம் என்று சொல்லக்கூடிய அந்த குருங்கிறவர், நமக்கு குரு என்று சொல்லக்கூடியவர் 3 விதமான குருமார்கள் உண்டு. இந்த 3 விதமான குருமார்கள் யாருன்னு கேட்டால், ஒன்று வித்யா குரு, 2வது கிரியை குரு, 3வது ஞான குரு. வித்யா குரு, கிரியாய் குரு, கிரிய குரு, ஞான குரு, இந்த 3க்கும் குருமார்கள் உண்டு. ஆனால் பொதுவாக நாம் இந்த ஞான போதகம் செய்து ஞானத்தை உபதேசிக்கின்ற
அந்த குருமார்களையே நம்ம குரு என்று பொதுவாக சொல்லுவது வழக்கம். நாம் எதையும் குறிப்பிடாமல் குரு என்று சொன்னோம் என்று சொன்னால் அது அந்த குரு என்று சொல்லுகிறவர் ஞான குரு தான் அந்த குருவாக சொல்லப்படுகிறவர். ஆகையினாலே ஞான குருவாக சொல்லப்படுகிற இந்த குருமார்கள் இருக்கிற இடத்திற்கு மடம் என்று பெயர். அதனால் நாம் இந்த மடம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சைவ நெறியை ஆச்சாரிய நிலையிலிருந்து நமக்கு போதிக்கின்ற அந்த திருமடங்களையே மடங்கள் என்று குறிப்பிடுகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது பற்றிய செய்தி, அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய ஒரு இன்றியமையாத தன்மையை எடுத்து நமக்கு விளக்குகிறார். என்னென்னு சொல்லுகிற பொழுது, இப்போ ஆன்மா வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும் இந்த வாழ்க்கையில் அப்படிங்கிறது நிச்சயமாக இறைவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். இப்போ பையன் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அந்த கல்வி ஞானம் பெருகி கொண்டே வர வேண்டும் என்று தந்தை தாய் எதிர்பார்க்கறதுல நியாயம் இருக்கா இல்லையா? அவன் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தப்போ எப்படி இருந்தானோ அதே மாதிரியே ஸ்கூல் முடிகிறப்ப, அந்த வருஷம் முடிகிறப்பையும் அவன் அப்படியே இருந்தான்னா இப்போ தந்தை தாய்க்கும் எப்படி இருக்கும்? என் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கிற ஒரே சந்தோஷமாக இருக்குமா? இல்லை அவனுக்கு எப்படி தகுதி வளர்ந்து இருக்கிறது இல்லையா, அவனுக்கு அறிவு எப்படி வளர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதில் விருப்பம் இருக்குமா தாய்க்கும் தந்தைக்கும்? நீங்கள் தான் சொல்லணும். கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துருக்கோம். ஸ்கூலில் சேர்த்த உடனே அது பையன் தினம், அப்பா நோட்டு வாங்கி கொடுப்பா, அப்பா புத்தகம் வாங்கி கொடுப்பா, அப்பா இந்த கிளாஸு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கான்ப்பா, அப்பா வாத்தியார் இன்னைக்கு இதை நடத்தினாருப்பா, இப்படி பையன் பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுங்க, அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பையன் கல்வியை நோக்கி போய்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்பா மத்தியானம் அம்மா கட்டி கொடுக்குற டிஃபன் நல்லாவே இல்லைப்பா, எப்போ பார்த்தாலும் உப்புமாவே பண்ணி கொடுக்குதுப்பா, பா ஸ்கூலில் பக்கத்தில் இருக்க பசங்கள்லாம் ஒஸ்தியாக செல்ஃபோன் வச்சுருக்கானுங்கப்பா எல்லோரும், அப்பா பசங்க சைக்கிளில் வரானுங்கப்பா, நீங்கள் என்ன கொண்டு விட்றீங்க சைக்கிளில், இப்படியே சொல்லிகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. அப்பாவுக்கு என்ன தெரியும்? பையன் கல்வி வாசனை கொஞ்சம் கூட இல்லை, படிக்கலை, தெரிஞ்சிடும் பையனுக்கு. நோட்புக்கு எங்கள் அப்பாட்ட ஒவ்வொரு நோட்புக்காக தான் வாங்க முடியும், மொத்தமாக வாங்க முடியாது. நான் படிக்கிற காலத்தில் சொல்கிறேன், நான் படிக்கிற காலத்தில் அப்பா 2 நோட்புக்கு வாங்கி கொடுங்க. எதுக்கு 2 நோட்புக்கு அப்படிம்பார். இல்லைப்பா வாத்தியார் பாடம் நடத்தினா சயின்ஸுக்கு ஒரு பாடம், எல்லாத்தையும் ஒரே நோட்டில் எழுதுறா, வீட்டுக்கு எந்தெந்த நோட்டில் இருக்கிறதோ அதை பிரித்து அதுக்கப்புறம் எழுதிக்கலாம், நீ கொண்டு போகிறதுல ஒரு நோட்டில் எல்லாத்தையும் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லுவார் எங்கள் அப்பா. அப்பா வாத்தியார் திட்டுவார்ப்பா, எங்கடா நோட்டுன்னு கேட்பார். நீ சொல்லு, வீட்டுக்கு போய் எழுதிடுவேன் சார், நீங்கள் என்னைக்கு கேட்குறீங்களோ அன்றைக்கி கொண்டு வந்து நோட்டு கொடுக்குறேன்னு. அதனால ஸ்கூலுக்கு நோட்டு வாங்கி கொடுக்க மாட்டார். இந்த கணக்கு நோட்டு தீர்றது வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேன். கணக்கு நோட்டு தீர்ந்துருச்சுன்னா உடனே கணக்கு நோட்டு தீர்ந்துருச்சுன்னு போய் எங்கள் அப்பாட்ட, அப்பா கணக்கு நோட்டு தீர்ந்துருச்சு, ஏடா இப்போ தான் வாங்கி கொடுத்தேன். இல்லைப்பா எல்லாம் கணக்கெல்லாம் போட்டு கொண்டா புக்கை நோட் புக்கம்பார், கொண்டு போய் கொடுத்தா அது இப்படி இருக்கும், நோட் புக்கு இப்படி பார்க்குற மாதிரி இருக்கும் கணக்கு நோட் புக்கு இந்த மாதிரி, அதை எடுத்து இப்படியே பார்த்துட்டேன் எல்லாம் போட்டிருக்கேன், சரி நாளைக்கு போகும்போது ஒன்று வாங்கி கொடுக்குறேன்டா அப்படிம்பார். பையன் நோட்டு வாங்குறதுலையே குறியாக இருந்தான்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பையன் கை செலவுக்கு பணம் வாங்குறதுலையே குறியாக இருந்தான்னா நம்ம தெரிஞ்சுப்போம்ல அவன் எதில் ஆர்வமாக இருக்கிறான்னுட்டு, படிப்பு சம்பந்தமாகவே அப்போ இல்லையா. அப்போ அந்த ஆர்வம் எப்படி இருக்குங்கிறது தாய்க்கும் தகப்பனும் தெரிஞ்சு போகும். தெரிஞ்சு போனதுக்கப்புறம் கொஞ்சம் படிடா டே படித்த பையனோட சேருடா அப்படின்லாம் சொல்லுவாங்களா இல்லையா.
இப்போ சாமியை நம்மளை அப்படித்தானே இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கவர். இவன் படிக்கிறானா ஊர் சுற்றுறானா அப்படின்னுட்டு நம்ம மேலே அவருக்கு ஒரு எண்ணம் வருமா வராதா? இப்படியே வளர்றான், இப்படியே போகிறான், இப்படியே பார்த்துட்ருக்கான். ஒன்று செல்லை பார்க்குறான், இல்லைன்னா டிவியை பார்க்குறான். மூஞ்சை பார்க்க மாட்டேங்கிறான். எந்த பையனாவது அப்பா மூஞ்சை பார்த்து பேசுகிறான பாருங்கள். ஒரு பையன் கூட பார்த்து பேச மாட்டான். எல்லோரும் இப்படி குடிஞ்சே தான் பேசுவான். மரியாதைன்னு நினச்சிக்காதீங்க, பார்க்க சைக்கிளேட்டு. ஏன்னா அவர் கடுகடுன்னு பார்த்துட்டு இருப்பார். ஸ்ட்ரிக்டாக கேட்பார், படிச்சியாடா அப்படின்னு கேட்பார். இதெல்லாம் ஏன் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அம்மாவும் முகம் பார்த்து பேசுவான். ஆனால் அப்பாவை நேர்மை பசங்க முகம் பார்த்தே பேச மாட்டாங்க. இன்னும் சில பேர் சொல்லி வை உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ரொம்ப ராங்க பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு வேற சொல்லுவாள். அப்படி தானே சாமி என்ன நினைப்பார், வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும்னு நினைப்பார். சில பேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்னேறிடுறாங்க. இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டு அவங்க தூய்மை அடைஞ்சிடுறாங்க. அது இங்கே நடக்குதுங்கிறாரு திருமூலர். சொல்கிறாரு, தூய்மை அடைகிறதுங்கிறது என்னவோ எங்கேயோ நடக்குது, யாருக்கோ நடக்குதுன்னெலாம் நினைக்க வேண்டாம், நமக்கே நடக்குது. அதை பிடிச்சிக்கிட்டு தூய்மை அடைஞ்சிடுறாங்க. 6 நாளில் ஒருத்தர் தூய்மை அடைஞ்சு இல்லையா? 6 நாள் தான் தூய்மை அடைஞ்சிட்டாரு. அவரை எக்ஸாம்பிள் காட்டுறாரு. அவனுடைய அறிவலாம் நம்மை அறியும் அறிவு என்னும், அவனுடைய வடிவலாம் நம் பக்கல் அன்பு என்னும். அடுத்தது சொன்னார், அவனுடைய செயலலாம் நமக்கு இனியவாம் என்னும். இது மாதிரி நம்ம செயலை சொன்னார்னா பரவாயில்ல, நீ செய்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குதுப்பா அப்படின்னு சாமி சொன்னால் இதை விட என்னங்க வேணும்? அவன் செய்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குதுப்பா. அவனுடைய வடிவலாம் நம்பக்கல் அன்பு என்னும். அவன் என்னப்பா வடிவம் தான், அப்படி அவன் முழுக்க அன்பு தான்ப்பா அவனுக்கு. அவனுடைய வடிவலாம் நம்பக்கல் அன்பு என்னும், அவனுடைய அறிவலாம் நமையறியும் அறிவு என்னும். அவன் எதையாவது சிந்திக்கிறான்னா என்னை பற்றி தான் சிந்திச்சிட்டு இருக்கான், வேற ஒன்றத்தை பற்றியும் சிந்திக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு சிந்தனைன்னு ஏதாவது ஒன்று ஓடிச்சுன்னா என்னை பற்றி தான் சிந்திக்கிறான்ப்பா அவன். அப்படி இருக்கிறான். அவனுடைய செயலலாம் நமக்கு இனியவாம் என்னும். நீ செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சாமி சொல்கிறது. அந்த மாதிரி நாம் நம்முடைய அந்த செயல்களையும் மாற்றிக்கொள்ளலாம், எண்ணங்களையும் மாற்றிக்கொள்ளலாம். நாம் எண்ணுகிற எண்ணங்களெல்லாம் தூய்மையாக இருக்க இருக்க சாமி ரொம்ப சந்தோஷப்படுவார். பரவாயில்ல, தூய்மையாக இருக்கிறான், நம்மளே நினைக்கிறான், தூய்மையாக இருக்கிறான் அப்படின்னு நினைப்பார். உடனே கையை பிடிச்சி மேல் ஸ்டெப்புக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். இப்படி அழைச்சிட்டு போகிறவங்க தான் அருளாளர்களாக ஆகிறார்கள். அருளாளர்கள்லாம் திடீர்னு பிறந்துடுறாங்கன்னு நினச்சிடாதீங்க. அருளாளர்கள்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்னங்க, ஒருத்தர் ஆப்போசிட் கேம்புக்கே போயிட்டார், அந்த கேம்புக்கே போயிட்டார், சமணனுடைய கேம்புக்கே போயிட்டார், பிடிச்சி கூப்பிட்டு வரலையா? அதுபோல் அந்த மாதிரி சாமிகிட்ட அன்பும் அந்த நிலையை இருக்கிற பொழுது விடமாட்டார். இது கொஞ்சம் அன்பு உடையவர்களாக இருந்தால் கைப்பிடித்து அடுத்த நிலைக்கு அழைத்து போடுவார், அது சுத்த நிலைக்கு அழைச்சிட்டு போவார். இந்த ஆன்மாவுக்கு புரிய வைப்பார், இதெல்லாம் தேவையில்லை உனக்கு, இதெல்லாம் வேணும் வேணும்னு. அவன் கேட்குறான்னா விட்டுரு, நீ அவன் கேட்குறான், அவன் அதுக்கு பிடிச்சிக்கிறான், அவன் அதுக்காக இன்னும் 2-3 தடவை வந்துட்டு போவான். நீ அதெல்லாம் வேண்டாம், நீ என்ன, நீ இந்த பக்கம் பார், பிரச்சனை இப்படி பார் என்று சொல்லி தன் பக்கமே பார்வையை திருப்பி அழைத்து கொண்டு போவார். கருணையோடு தூய்மைப்படுத்திக்கிட்டே இருப்பார். அப்படி தூய்மைப்படுத்தி இருக்கிற நிலையில் இருக்கிறவர்கள் ஆச்சாரியர்களா. இந்த மாதிரி தூய்மையாக இருக்கிறவர்களுக்கு ஒரு இடம் கொடுப்பாராம் சாமி. சொல்லுகிறார் பாருங்கள், எவ்வளோ அருமையாக. இப்போ நம்ம எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் நல்ல கவனமாக கேட்கணும். இந்த பகுதியை சொல்லுகிற பொழுது அந்த பாடலை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இந்த பாடலை இருந்தாலும் இந்த பாடலை திரும்பவும் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி தூய்மை அடைந்தவர்களை அவர் ஒரு தூய்மையான இடத்துல வைக்கணும்னு விரும்புவார். அவர்களை தூய்மையான இடத்துல வைக்கணும்னு விரும்புவார். தானாகவே நடந்துடும். அது ரொம்ப தூய்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, எப்பவும் சிவத்தையே நினைக்கிறாங்க, தூய்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏதாவது ஒரு தூய்மைக்கேடு அவர்களை சுற்றி நிகழுமானால் விலக்கிடுவார்.
வளைக்கிட்டு நவுத்திடுவார். அது நடக்கும்ன்றார். அப்படி நடத்துகிற பொழுது அவங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு சொன்னால் சாதகமாக்குவார், மற்ற எல்லாத்தையும் சாதகமாக்குவார் அவங்களுக்காக. இந்த மாதிரி தூய்மையாக இருக்கிறவர்களுக்காக இருக்கக்கூடிய உலகம்தான் சுத்தமாயா உலகம். சுத்தமாயா உலகம் மித்தவங்களுக்காக வச்சிருக்கிறது தான் இந்த பிரபஞ்ச உலகம். இந்த பிரபஞ்சம், இந்த பிரகிருதி மாயை உலகம்னே பேர் இதுக்கு. பிரகிருதி மாயை தான் எல்லாமே, எல்லாம் அடல்ட்ரேட்டடு தான். இதை நீங்கள் பார்த்து ஏன் இது இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு உலகத்தில் அதை பார்த்துலாம் வருந்திக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா அது பிரகிருதி மாயை. பிரகிருதி மாயையிலிருந்து செய்யப்பட்ட ஒரு சமாச்சாரம். அது அது அப்படி தான் இருக்கும். சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. அது அப்படி அதை கருவாடை வாங்கி சமைச்சா அது அப்படி தான் இருக்கும். அது அப்படி தான். அது ஏன் சார் அப்படி அது மட்டும் அப்படி அடிக்குது அப்படின்னா அது அப்படி தான். அது மாதிரி பிரகிருதி மாயில் இருக்கிறது எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதை போய் குறை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நீ அதிலேருந்து மெதுவாக நகர்றது எப்படின்னு தான் பார்க்கணும். நீ அதை விட்டுட்டீங்க, அதை போய் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதை குறை சொல்லி உன்னால் கரெக்ட் பண்ண முடியுமா? இது நடக்கிற காரியமானு கேட்குறாரு. அவர் அது எதிர்பார்க்கவும் இல்லை. அதிலேருந்து மெதுவாக நகர்ந்துக்கிறதுக்கு இப்படியே பார்த்தா அவர்களுக்காக அந்த தூய்மை அடைய அவர்களுக்கு சுத்தமாய உலகம் ஏற்பாடு பண்ணுறார். சுத்தமாய உலகம் ஏற்பாடு பண்ணுறாருன்னு சொன்னால் தனியாக எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் வச்சிட்றாரா? அது சுத்தமாய உலகம் எங்கேயாவது இருக்கான்னு அவர்களை சுற்றி சுத்தமாய உலகத்தை படைக்கிறார் சாமி. அவர்களை சுற்றி சுத்த மாயா உலகத்தை படைக்கிறார். எத்தனையும் அந்த காட்டில் அங்கேயும் இங்கேயும் அலைகிறார். ஒரு கண்ணப்ப நாயனாருக்கு தென்னனாராக இருந்த பொழுது ஒரு சிறு காயம் ஏற்படலை, ஒரு சிறு பகை ஏற்படலை, ஒரு சிறு தொந்தரவு. அவ்வளோ பெரிய காட்டில் தனியாக போகிறாரு, வேட்டையாடுறாரு, சுற்றி அடிக்கிறாரு. காரணம் என்ன தெரியுங்களா? முழுக்க முழுக்க சுத்தமாகி அவரை கவர் பண்ணிட்டார் ஃபுல்லாக. ஒருத்தர் நெருங்க கூட முடியாது. அதனால தான் சொன்னார், அவனுடைய செயலெல்லாம் எனக்கு இனியவாம் என்னும். அப்படி அந்த சுத்தமாய நிலையை எங்கேயோ ஒரு சுத்தமாய உலகம், அந்த உலகத்தில் கொண்டு போய் ஒரு உட்கார வைப்பாங்க. அப்படி இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களை சுற்றி சுத்தமாய உலகத்தை நிறுவி விடுவார். உங்களை பொறுத்த வரைக்கும் நிறுவி விடுவார். அதனால் நீங்கள் அந்த தூய்மையோடு இருக்கிற இடத்துல நீங்கள் போகிறதுனால என்னாகும், உங்களை சுற்றி நல்ல விஷயங்களே நடக்கும். அதுதான் பலரும் ஏன் பெரியவங்க நம்ம இடத்துக்கு வரணும், பெரியவர்கள் ஏன் நம்ம இடத்துல இருக்கணும், ஒரு நல்லவங்களை ஏன் நாம் சந்திக்கணும், ஏன் நல்லவங்களோடு சகவாசம் வச்சுக்கணும், இதெல்லாம் ஏன் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை சுற்றி இருக்கிற ஃபீல்டு பியூரிஃபை ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான். அப்போ இப்படி பியூரிஃபை ஆகிட்டு இருக்கிற அந்த இடத்துல, அந்த இடம்தான் சுத்தமாயின்னு பேர். சுத்தமாயா உலகத்தில் சிவபெருமான் இருக்கிறார், சுத்தமாய புவனங்களில் சிவபெருமான் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது சுத்தமாயா புவனம் என்பது சிவபெருமான் இருக்கிற இடம் இல்லை, அது சிவபெருமானுக்கு இருக்கிற இடம் இல்லை. சிவபெருமான் இருக்கிறதுக்கு எல்லா இடமும் சிவபெருமான் இருக்கிற இடம். அதனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல தான் சிவபெருமான் இருக்காருன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம இங்கே வழிபாடு செய்கிறோம், இங்கே வந்துட்டார், இங்கே இருப்பார். நீ இங்கே இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு ஒருத்தன் வழிபாடு செஞ்சானா அங்கே வந்துடுவார். ஐயோ நான் இங்கே இருக்கிறேன்னு நினச்சிட்டு அவன் வழிபாடு பண்ணிட்டு கும்பிட்டுட்டு இருக்கிறான், இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு இருப்பார். அதுதான் அவருடைய தன்மை. அப்போ இந்த சுத்தமாயா புவனம் என்று சொல்லப்படுவது சிவபெருமானுடைய உலகம், சிவலோகம், சிவபெருமான் உலகம் என்று சொல்லுவதெல்லாம் உபச்சாரமாக சொல்லுவதே தவிர, சுத்தமாயா புவனமெல்லாம் இந்த மாதிரி அருளாளர்கள் குருமார்கள் தங்குவதற்கென்று சிவபெருமானால் படைக்கப்பட்ட இடங்கள். இந்த இடமெல்லாம் இந்த சுத்தமாய புவனம், சுத்தமாய உலகம், சுத்த மாயை என்பது ஒரு தனி நிலை இல்லாமல் அவரவர்களை சுற்றி அவரவர்களுக்கு உரிய நிலையிலே அமைப்பார்கள். ஆதலினாலே அவர் என்ன சொல்லுகிறார், அப்படி சிவபெருமான் போய் தங்கியே ஆகணும்னா என்ன பண்ணுவார், எந்த இடத்துல இருக்காருன்னா அவருக்கு தான் இந்த அருளாளரே இருக்கிறாரு, அவரே தான் அவருக்கு இடமாக இருந்து அவரிடமே இருப்பார் என்று குறிப்பிடுகின்றார்.
அப்போ இந்த மாதிரி சுத்தமாயா உலகத்தை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அதற்குத்தான் சொல்லுகிறார், எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார், ஏன் ஆதீனங்கள் தங்குகிற குருபீடங்கள் இருக்கிறதே அதெல்லாம் இதே மாதிரியான சிவலோகம்தானே என்று குறிப்பிடுகிறார். பெரியவங்க சொல்லுகிற அந்த செய்தியை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இவன் இல்லம் அல்லது அவனுக்கு அங்கு இல்லை. இந்த பாடல் 2607வது பாட்டு. இவன் இல்லம் அல்லது அவனுக்கு அங்கு இல்லை, அவனுக்கு வேறில்லம் உண்டா அறியின், அவனுக்கு இவன் இல்லம் என்று அறிந்தும் அவனை புறம்பென்று அரற்றுகின்றாரே. ரெண்டே தான் சொல்லியிருக்கிறார், அவன் இவன். பயன்படுத்துகிற பொழுது 2607ன்னு சொன்னோன்னு நான் தர்மயாதீன குறிப்பை தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இதில் எல்லாம் நம்பர் டேலி ஆகாது, மித்த இதில் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும். ஏன்னா தர்மயாதீனத்தில் 3000 பாட்டு இது அப்படின்னு சொல்லி 3000 பாட்டை செய்திருக்கிறார். இவன் இல்லம் அல்லது அவனுக்கு அங்கு இல்லை. அந்த சுத்தமாயா பவனம் என்பது குரு அருளாளர்கள் தங்குறதுக்கு இடம். அவங்க இந்த பிரபஞ்சத்தில் தங்க முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, பிரபஞ்சத்தில் தங்க முடியாதுன்னா பிரபஞ்சத்தில் இருப்பார்கள், ஆனால் அவர்களை சுற்றி சுத்தமாயா பவனத்தை அமைத்து விடுவார். அதனால் அவங்க எங்கே போகிறாங்களோ அது அப்படியே அந்த ஃபீல்டு அப்படியே கூட. மேக்னெட்டை எங்கே நகர்த்தினாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைங்களா? ஒரு மேக்னெட்டு இங்கே இருக்குது. இப்போ மேக்னெட்டை சுற்றி மேக்னெட்டிக்கு ஃபீல்டு இருக்குமா இல்லையா? ஒரு ஊக்கு வச்சாலோ ஒரு ஆணி வச்சா அதுரும். சரி, இப்போ இந்த மேக்னெட்டை எடுத்து இங்கேருந்து எடுத்து அங்கே வச்சுட்டேன். இப்போ ஃபீல்டு எங்கே இருக்கும்? அங்கே இருக்கும். ஃபீல்டு அங்கே இருக்கும். அருளாளர் இங்கே இருந்தார், சுத்தமாயா பவனம் இங்கே இருந்தது, அவர் அங்கே போனார், சுத்தமாயா பவனம் அங்கே போயிடுச்சு அவரோட. சுத்தமாயா பவனங்கிறது இந்த சுத்தமாயனுடைய இடம், அந்த ஃபீல்டு அவரை சுற்றி இறைவன் தந்திருக்கிறது. அந்த ஒரு நிலை அருளாளர்களுக்கு அமையும். அப்போ அவர் என்ன சொல்லுகிறார், அவர்களுக்காக அமைக்கப்பட்டதுக்குத்தான் இந்த சுத்தமாயா பவனம் சொல்லப்படுகிறதே தவிர, இந்த சுத்தமாயை என்று சொல்லுவது தனியாக ஒன்று நாம் விஞ்ஞானங்களுக்காக அமைக்கப்பட்டிருந்தாலும் இந்த பிரபஞ்சத்திலேயே சுத்தமாயையை உருவாக்குகிறார். அந்த ஆன்மாவானது தூய்மையான பிறகு அதை பிரபஞ்சத்திலேயே வச்சிருந்து கூடாதுன்றதுக்காக அதை சுற்றி, அது இங்கே தான் இருக்கும், ஆனால் அதை சுற்றி இந்த சுத்தமாயை அந்த பவனம் இருக்கும். அது பியூர் ஸ்டேட்டில் இருக்கும். ஆகையினாலே நாம் தெளிவாக இவன் இல்லம் அல்லது குருவினுடைய இல்லமே தவிர சுத்தமாயை அவனுக்கு அங்கு இல்லை, சிவபெருமான் அந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது நாம் என்ன வேண்டாம். சிவபெருமான் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். அப்போ அவனுக்கு வேறு இல்லம் உண்டா, அந்த சிவபெருமானுக்கு வேறு ஏதாவது இல்லம் உண்டா என்று நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் அவனுக்கு வேறு இல்லமாக ஏதாவது உண்டா ஐயா என்று கேட்பீர்களானால் உண்டு. அப்படி ஒரு இல்லம் சொல்ல வேண்டும் என்றால் அந்த அருளாளரே தான் சிவபெருமானுடைய இல்லம். நீ எனவே சிவபெருமான் எங்கே தங்கி இருக்கிறாருன்னு உரைப்பார் உரை உகந்து உலகவல்லார் தங்கள் உச்சியாயினாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய். திரு உச்சின்னே பேரு. சுவாமி இந்த இடத்துல தான் அவங்களுக்கு விளங்குவார். ஆகையினாலே அங்கேயே இருப்பார், பிரிவில்லாமல் சுவாமி கூடவே இருப்பார். அந்த பிரிவில்லாத நிலையிலே சுவாமி கூடவே விளங்குகிற அந்த நிலையில அந்த குருநாதர் என்பவர் சிவ வடிவாகவே விளங்குவார். அந்த குருநாதர் அவர் சிவ வடிவமாக விளங்குகிற காரணத்தினாலே குருநாதர் எங்கு தங்குகிறாரோ அந்த இடமே குருமடம் என்று அழைக்கப்பட்டாலும் உண்மையிலேயே நீ சிவலோகம் காண வேண்டும் என்று விரும்புவாயே ஆனால் குரு தங்கி இருக்கிற மடத்திற்கு சென்று நீ அதனை தரிசிப்பாயே ஆனால் நீ சிவலோகம் தரிசித்த புண்ணியத்தை பெறுவாய் என்று குறிப்பிடுகிறார். இவன் இல்லம் அல்லது அவனுக்கு அங்கு இல்லை.
அவனுக்கு வேறு இல்லம் உண்டா அறியின் அவனுக்கு இவன் இல்லம், அவனுக்கு இவன் இல்லம், சிவனுக்கு குரு இல்லம், சிவனுக்கு குரு. அது இன்னும் சொல்ல போன அவனுக்கு இவனே இல்லம், ஏகாரம் போட்டுக்கணும், இவனே இல்லம். அவன் எந்த இடத்துல இருக்கான, இங்கே தான் இருக்கான, நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. என்று என்று அறிந்தும் என்று என்று அறிந்தும் என்று இவ்வாறாக தெரிந்து கொண்டோம். அதனால தான் அதை உணராத பொழுது நரேந்திரர் போய் பரமஹம்சரை கேட்டார், கடவுளை எனக்கு காட்ட முடியுமான்னு. எய்த்தாப்பிலேயே கடவுள் இருக்கார். யாரு? குரு. குரு பரமஹம்சர் எய்த்தாப்பிலே இருக்கிறார். இப்போ இவர் குருகிட்டே போய் அவர்கிட்ட கேட்குறார், எனக்கு கடவுளை காட்ட முடியுமா அப்படி தானே கேட்டார். அவர் முதல்ல எடுத்தவனே கடவுளை ஒத்துக்கிட்டாரா என்ன? எனக்கு கடவுளை காட்ட முடியுமான்னார். காட்ட முடியுமே, இருக்காரே கடவுள் என்று சொல்லி அவரை பக்குவப்படுத்தி அவருக்கு காட்டினார். அப்போ தான் பார்த்தார், ஆகா நாம் கேட்டவர்கிட்டயே தான் கடவுள் இருந்திருக்கிறாரு, நாம் எங்கே எல்லாமோ யார்கிட்டையோ கேட்டுட்டு கடைசியில் இவரை போயே கேட்டோமே, அவர்கிட்டயே தானே இருக்கிறார் என்று உணர்ந்தார். ஆகவே தான் அதை திரும்பவும் குருவே சிவனுடைய வடிவமாகவும் குரு இருக்கிற இடமே சிவலோகமாகவும் இருப்பதினாலே நீ சிவலோகத்தை தரிசனம் பண்ண வேண்டும் என்கிற பொழுது அந்த திருமணத்தை தரிசனம் செய்க. சிவனை தரிசனம் செய்ய வேண்டும் என்று கருதுகிற பொழுது குருவை தரிசனம் செய்க என்று இந்த பாடலில் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். அவனை புறம்பு என்று வெளியில் இருக்கிறான் என்று கருதி நீ உன் நேரத்தை வீணாக்கி கொள்ளாதே. கடவுள் வெளியில் இருக்கிறான், சிவன் வெளியில் இருக்கு. சிவன் எந்த வடிவிலே நீ காண முடியும் என்றால் குருவின் வடிவிலே, அந்த வடிவிலே காண முடியும். எனவே அந்த சிவ மடங்கள் அதனுடைய சாநித்தியம் அவை சிவலோகமாகவே அவை திகழ்கின்றன என்கின்ற அந்த செய்தியை சொல்லி குருமட தரிசனம் என்கிற முதல் பகுதியை சொல்லுகிறார். இனி ஞான குரு தரிசனம் என்கிற அடுத்த பகுதியில் ஒரு பாடல் சொல்லுகிறார். அதாவது இந்த ஒரு செய்தி அடிக்கடி நமக்கு வருவது என்னன்னு கேட்டால், இந்த சோகம் பாவனை என்று சொல்லக்கூடிய ஒன்று அடிக்கடி சொல்லப்படுவது. அந்த சோகம் பாவனை என்பது நான் அதுவாக கருதி கொள்ளுதல். இந்த சோகம் பாவனைனா என்ன, சோகம் பாவனைனா என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. அது எப்படி அதை நாம் பயிற்சிக்கு கொண்டு வருவது என்பதும் பலருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கும். நான் அதுவாக இருக்கிறேன் என்று சொல்லுவது, அது என்று சொன்னது, அப்படி சொல்லக்கூடிய அந்த நிலையினுடைய பக்குவத்தையும் முதிர அது எவ்வாறு அதனை காட்டுவது என்று சொல்லுகிற பொழுது ரொம்ப அற்புதமாக அந்த சோகம் பாவனையை பற்றி விவரிக்கிறார். அதாவது நாம் ஒன்றை மிக ஆழமாக கருதுகிற பொழுது அந்த ஆழமாக கருதுவது என்பது நமக்குள்ளே மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பது விஞ்ஞான ரீதியாகவும் கண்ட உண்மை. அது அப்படித்தான் நம்முடைய அந்த அறிவு அமைப்பும் கூட அப்படித்தான். நாம் எதையாவது ஒன்றை நாம் சிந்தித்து கொண்டும் எதையாவது ஒன்றை பெற வேண்டும் என்கிற ஆர்வத்திலும் அல்லது எதையாவது ஒன்றை பற்ற வேண்டும் என்கிற அந்த நிலையிலும் இப்படியெல்லாம் நாம் இருந்து கொண்டே இருக்கிற பொழுது நாம் நம்மையும் அறியாமல் அந்த பொருளினுடைய இலக்கணங்களுக்கும் பொருளினுடைய தன்மைகளுக்கும் நாம் ஆளாகிறோம் என்கிற அந்த செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம். ஆகையினாலே எப்பொழுதுமே இது இயற்கையாக நடக்கும். நீங்கள் இப்போ சிவ சம்பந்தமான செய்திகளையே சிந்தித்து அது சம்பந்தமாகவே படித்து கொண்டு சிவ செய்திகளாகவே கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம் வரும். இந்த ஐயம் இது என்ன, இது புரியலையே, இது எப்படின்னு தெரியலையே என்று நாம் நினைப்போம். அது எப்படி அதுக்கு விளக்கம் கிடைச்சா நல்லா இருக்குமே நினைப்போம். எதிர்பாராமல் நாம் ஒரு இடத்துக்கு போவோம், ஒரு இடத்துல அங்கே ஒரு சொற்பொழிவு நடக்கும்,
சரி அதை கேட்போன்னு கேட்டால் அதில் ரொம்ப சரியாக நாம் எதை எதிர்பார்த்து எந்த கேள்வி கேட்டோமோ அந்த கேள்விக்கு பதில் மிக அற்புதமாக அந்த இடத்துல சொல்லப்பெறும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், பை ஆக்சிடெண்ட்டாக சொல்லிட்டார் அவர் அப்படின்னு. நோ 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 ஆக்சிடெண்ட்டு, அது இன்சிடெண்ட்டு. அது அங்கே பை சான்ஸால் நீ நினச்சிக்கிட்டே இருக்கிற, அதை பற்றி விளக்க வேணும்னு விரும்பிக்கிட்டே இருக்கிற, அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்க, உடனே அதுக்கு பதில் கொடுக்குறாரு. அதை எங்கே உனக்கு கிடைக்கும், எங்கே அந்த கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது அதுக்கு உனக்கு தெளிவு பிறப்பது போல் அதனை அற்புதமாக செய்துக்க. இது இயற்கையாக பலரும் அனுபவிச்சிருப்பாங்க. இதில் ஒருத்தர் 2 பேர் இல்லை, பலருக்கும் அந்த அனுபவம் வந்திருக்கும். என்கிட்டயே கூட பலரும் சொல்லியிருக்காங்க, ஐயா நான் ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே வந்தேங்க ஐயா, பதில் நீங்கள் சொல்கிறீங்க ஐயா அப்படி. பதில் நான் சொல்லலப்பா, சிவன் சொல்லுது பதில். பதில் எனக்கு எப்படி தெரியும், நீங்கள் அந்த கேள்வியிலோடு உட்கார்ந்துருக்கீங்கிறது எனக்கு எப்படி தெரியும், நிச்சயமாக தெரியாது. ஆனால் இதற்கான பதிலை சொல்லு, ஒருத்தன் வந்திருக்கிறான் இங்கே அப்படின்னு சொல்லி அதை நிறைவேற்றுவது அவர் தான். ஆகையினாலே திரும்ப திரும்ப நீங்கள் நேற்று நடத்தின ஒரு பாட்டில் கூட உங்களுக்கு சொன்னேன், நம்ம சிவமாக வேண்டுமென்றால் சிவத்தை பற்றி நாம் யோசித்து கொண்டே இருக்கிற பொழுதும் சிந்தித்து கொண்டே இருக்கிற பொழுதும் அது நம்மையும் அறியாமல் சிவத்தின் தன்மை நம்மிடம் சேர்கிறது என்பதில் ஐயமே கிடையாது. அதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. சில பேர் பாருங்கள், அதாவது நாம் ஒன்றை எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை போவோம், அந்த விஷயம் நமக்கு நடைபெறாமல் போயிடும். காரணம் என்னன்னு கேட்டால் அதை நம்ம ஆழமாக அதை யோசிக்கலை. ஆனால் அதை ஆழமாக யோசிச்சிருந்தோன்னு சொன்னால் அது சாதிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருந்திருக்கு. அதனால தான் நீ வேலையை சட்டுன்னு ஆழமாக முடிக்கிறதுக்கு, வேலையை துரிதமாக முடிக்கிறதுக்கு, எல்லாத்தையும் விட வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குங்கிறார். வெற்றிகரமாக ஒரு வழி, நீ ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினச்சேன்னா வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு வழி இருக்குது. என்னென்னா, நீ எந்த விஷயத்தை நினைக்கிறியோ அந்த விஷயத்தை திண்ணியமாக நினை. எண்ணுவர் எண்ணியாங்கு பெறுவர், எண்ணியர் திண்ணியராக பெறினர். எல்லா விஷயத்தையும் முடித்தவர்களாக சொல்ல, திண்ணியராக பெறின். அந்த எண்ணத்தில் திண்மை உடையவர்களாக இருப்பார்களே ஆனால் எண்ணியர் எண்ணியாங்கு பெறுவர். என்ன எண்ணியாங்கு பெறுவர்? நான் சிவமாக அந்த சிவத்தினுடைய நிலையில் சிவபெருமானுடைய கருணையையே நினைத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு அந்த சிவத்தின் தன்மையில் அவர்கள் விளங்கக்கூடிய அந்த தன்மை வந்துடும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அது முதல் அடையாளமே என்னன்னு சொன்னால் தப்பாக நினைக்காதீங்க, முதல் அடையாளமே நமக்கு கோபமே வராது. அப்போவே தெரிஞ்சு போகலாம், சரி உட்கார்ந்துட்டார் அப்படின்னுட்டு. எப்படி சொன்னாலும் கோபம் வராது. அது அதில் அப்படியே அந்த இயல்பாகவே இருக்கக்கூடியது. கோபம் வரணும்னு நினச்சி அவங்க செய்தாலும் கூட நமக்கு இயல்பாகவே வராது. என்னது, ஏன் இப்படி தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படி தான் தோணுமே தவிர, இவன் நல்லா இருப்பானா, இவன் உருப்பிடுவானா, இவன் கொஞ்சம் கூட யோகியம் நல்லா இருக்கக்கூடாது, அப்படி தானே தாட்ஸு போகும். ஆனால் இப்போ போகாது. அவங்களுக்கு ஏன் தெரியாமல் பேசுகிறாங்க, அறிஞ்சிக்காமல் பேசுகிறாங்களே என்று தான் தோணுமே தவிர அந்த விரோதம் தோணவே தோணாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவர் எண்ணியர் திண்ணியராக இருக்கிற காரணத்தினால அவர் சிவத்தையே நினைத்து கொண்டிருக்கிறார். இந்த சிவோகம் பாவனை என்பதை என்னென்னவோ இதெல்லாம் ஒரு சுலபமான வழியும் சொல்லி தருகிறார். அது சொல்லுகிற பொழுது உதாரணம் சொல்லுகிறார். கருடன் உருவம் கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயன் கெடுமா போல். கருடன் உருவம் கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயங்கெடுமா போல். குருவின் குருவம் குறித்த அப்போதே திரிமலம் தீர்ந்து இவன் அவன் ஆமே. அதாவது கருடோகம் பாவனைன்னு ஒன்று சொல்லுவாங்க எப்போவுமே. அதாவது அது இல்லைன்னு சொல்லக்கூடாது, பாவனை உண்டு என்பது திருமூலருடைய கொள்கை. திருமூலர் சில பேர் பாவனையை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் பாவனை உண்டு என்பது திருமூலருடைய கொள்கை. அது பொய்யல்ல, நாம் பாவித்துக் கொள்வது. இப்போ பாவனை பொய்ன்னு சொன்னால், இப்போ நாம் வச்சுருக்க ஒரு படம் இருக்குது,
அந்த படத்துக்கு நம்ம வழிபாடு செய்கிறோம், மாலை போடுறோம், பூ போடுறோம், சந்தனம் வைக்கிறோம், அதுக்கு வழிபாடெல்லாம் செய்கிறோம். எண்ணத்தில் அங்கே சுவாமி இருக்கிறாருங்கிற பாவனையில் தானே. அந்த பாவனை இல்லை என்று சொன்னால் அதில் எப்படி நம்ம வழிபாடு செய்வது? பாவனை பொய்யல்ல, பாவனை பொய்யல்ல, பாவிப்பவர் தான் பொய்யாக தன்னை நினைத்துக் கொள்ளுகிறார். அதுதான் முக்கியம். பாவனை பொய்யல்ல. அப்போ இப்போ இந்த விடத்தை தீர்ப்பதற்கு, விடம் அணுகாமல் இருப்பதற்கு அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இந்த பாம்பு கடி போன்ற விஷங்கள் தங்கள் மேல் ஏறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான காடுகளில் போய் அவர்கள் தவம் செய்வார்கள். காடுகளில் தவம் செய்வார்கள் அல்லது அங்கிருந்து வழிபாடு செய்வார்கள். இது மாதிரி ஒரு சூழ்நிலை சாதகமாக இல்லாத இடத்துல இருந்து செய்வார்கள். அப்போ அவர்களுக்கு இந்த மாதிரியான விஷம் அது அவர்களை தாக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் இந்த கருட மந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரம் கருடோகம் பாவனைக்கு ரொம்ப தேவைப்படுகிற ஒரு மந்திரம். அதை நான் நிறைய விளக்கி சொல்லி இருக்கிறேன். அதாவது ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய 3 நிலைகளிலே அந்த பாவனை விளங்குகிறது. அப்படி விளங்குகிற பொழுது கருடனுடைய பார்வையில் அந்த கருடனுக்கு பாம்பு கடித்தா ஒன்றும் ஆகாது, அது கொத்துனாலும் ஆகாது. ஏன்னு சொன்னால் விஷம் முறியும். அந்த நிலையில் கருடனாக தன்னை ஒருவர் பாவிப்பாரே ஆனால் அவருக்கு அந்த விடமானது ஏறாது. இப்போ ஒருவர் கருடனாக தன்னை பாவித்தல் என்பது கருடோகம் பாவனை. கருடோகம் பாவனை என்பது கருடனுடைய மந்திரத்தை உச்சரித்து அது அடிப்படையாக சொல்லுகிறான். இப்போ ஒரு பௌதீக உருவத்திற்கு ஒரு மந்திரம் ஒன்று உண்டு, அது தெய்வீகமாக ஒரு மந்திரம் உண்டு. அந்த மந்திரத்தை உச்சரிக்கிற பொழுது அந்த மந்திரத்திற்குரிய நிலையிலே அந்த பௌதீக கருடன் குறிக்கப்படும். பிறகு அதனுடைய என்னதான் மந்திரமாக இருந்தாலும் என்னதான் பௌதீகமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சக்தியை கொடுப்பது ஆதிசக்தி. அது ஒன்று தான் நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சக்தி என்பது தான் அறிவுடையது. மித்த மந்திரமோ அல்லது பௌதீக உருவமோ இரண்டுக்கும் அறிவு கிடையாது. எனவே இந்த மாதிரி இப்போ அந்த விடத்தை நீக்கினார் அப்பர் சுவாமி. எப்படி நீக்கினார்? அந்த பையனுக்கு விடம் இருந்தது, நீக்கினார். எந்த பையனுக்கு? சத்தமா சொல்லுங்க. அப்பூதி அடிகள் பையனுக்கு பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பு கடிச்சிருச்சுன்னு உடனே விஷத்தை சாமி நீக்கிறதுக்கு ஒன்று கொள்ளாமலாம் பாடினாருலாம் பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப அற்புதமாக படத்தில் காட்டுவான். என்னென்னா அந்த பாம்பு அங்கேருந்து வரும். எந்த பாம்பு கொத்துச்சோ அதே பாம்பு எங்கேருந்து வரும்னா அது எங்கே போச்சோ தெரில, அங்கேருந்து வந்து அந்த விஷத்தை திரும்ப சத்தியமாக எந்த உலகத்திலையும் எந்த நிலையிலும் நடக்க முடியாத ஒரு விஷயம் என்ன, பாம்பு கடிச்சிரு திரும்ப பாம்பே விஷத்தை உறிஞ்சிருது, செத்துவிடும். நீ எதுக்கு சொல்ல வரேன்னா பாம்போட விஷம் பாம்பையே கொல்லும். அந்த விஷயத்தை அவர் உள்ள எப்படி வச்சிருக்கிறார், அந்த பாம்புக்கு எப்படி வச்சிருக்காருன்னு பாம்பை பற்றி கொஞ்சம் விஞ்ஞானமாக படித்து பார்த்துக்கணும். பாம்பு தன்னை தற்கொலை செய்து கொள்ளும். அப்போ தற்கொலை செய்து கொள்ளுகிறது என்பதையும் விஞ்ஞானத்தில் எழுதியிருக்கிறாங்க. அது ஏதாவது சில காரணங்களினால அப்போ என்ன பண்ணும், தானே தன்னை கடித்து கொள்ளும். கடித்து கொண்டு மாண்டு போயிடும். அந்த விஷயத்தில் அது இறந்துடும். அப்போ அந்த பாம்பு இந்த விஷத்தை போய் அது கடித்த இடத்துலேருந்து கடிவாயிலிருந்து அதை உறிஞ்சினா அது பாம்பு விஷம் தீர்ந்து போச்சுன்னு காட்டுறான் சார். அதை சரி காட்டட்டும், ஏதோ சாமி படம் அதையாவது காட்டுறான்னு ஏதாவது சரி அப்பர் சாமியை காட்டி அப்போது அடிகளை காட்டு. அப்படி அல்ல. கருடனுடைய பார்வையிலே விஷம் எப்படி தீருமோ அப்படி அப்பர் பெருமான் அந்த 10 பாடல்களிலே தன்னை கருடோகம் பாவனையிலே நின்று அந்த விஷத்தை முழுவதும் உறிஞ்சி எடுத்தார் என்பதுதான் உண்மை. அந்த பதிகம் அந்த வேலையை செய்யும்.
அந்த பதிகம் அந்த வேலையை செய்யும். அந்த கருடோகம் பாவனையில் அவருக்கு அப்போ அவங்க கருட மந்திரத்தை உச்சரித்து இருந்தாரா? இல்லை, அப்படி இல்லை. அப்படி ஏன்னு கேட்டால் அவங்களாம் தனித்தனி மந்திரம் உச்சரிக்க மாட்டாங்க. எல்லா மந்திரத்தினுடைய கேபிட்டல் தலைவன் ஒருத்தர் இருக்கிறார், சிவபெருமான். அந்த சிவபெருமானை கேப்சர் பண்ணால் அத்தனை மந்திரங்களுக்கு அதிபதி சிவபெருமானை. அவர் சிவோகம் பாவனையில் நிற்கிற பொழுது கருட மந்திரம் என்ன, எல்லா மந்திரங்களும் அவருக்கு உரியது தான். அதனால் அவங்க அந்த நிலையில் நின்னாங்க. 10 பாட்டு பாடினார், விஷத்தை இறக்கிவிட்டார். சரி, அப்போ அந்த பெருமானுக்கு அந்த கருடனாக இருக்கிற நிலையில் அவர்களுக்கு அந்த விஷம் தாக்காது, அந்த விஷமானது அவர்களுக்கு தாக்காது, அவர்களை தீங்கு செய்யாது. கருடன் உருவம் கருதும் அளவில், கருடன் உருவம் என்று சொல்லுகிற பொழுது இங்கே பௌதிக கருடனை குறிப்பிடலாம். அந்த கருடோகம் பாவனையில் நிற்கிற பொழுது தானேயே கருடன் என்று அந்த கருடோகம் பாவனையில் நின்று அதற்குரிய மந்திரத்தை செபிக்கையில் கருடன் என்கிற நிலையில் அவர்கள் அடைந்த அந்த விஷத்தை அவர்கள் நீக்கிக் கொள்வார்கள். மற்றவர்களுக்கு நீக்கிறது ஒரு பக்கம், தனக்கு அந்த விடமானது இருக்குமானால் அவர்கள் கருடோகம் பாவனையில் நின்று காட்டில் இருக்கக்கூடிய தவம் முனிவர்கள் சீலர்கள் இவர்களெல்லாம் தனக்கு வந்த கெடுதலை அவ்வாறு தான் நீக்கிக் கொள்வார்கள். இந்த கருடோகம் பாவனையில் இருந்து அவற்றை நீக்கிக் கொள்வார்கள். அதனை கருடன் உருவம் கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா. பயம் என்பது பயன். அந்த பயன், அந்த விடத்தினுடைய பயன் கெட்டுப்போவது போல, அந்த விடமானது தாக்கியிருந்த அந்த விடமானது கெட்டுப்போவது போல. எதனாலே அது நிகழ்கிறது என்று சொன்னால் அந்த கருடன் உருவத்தை அந்த பாவித்தலினாலே. அப்படி பாவித்தா போடும். அதுபோல நம்முடைய மலத்தினுடைய தன்மைகள் எல்லாம், நம்மை வாட்டுகிற வினைகளின் தன்மைகள் எல்லாம் கெட்டுப்போக வேண்டும் என்று சொன்னால் நாமும் சிவோகம் பாவனையில் நிற்க வேண்டும். அது எப்படி சார் சிவோகம் பாவனை? ஒன்றுமே வேணாம், நீ குருவை தியானம் செய்தால் போதும், அதுதான் சிவோகம் பாவனை என்று குறிப்பிடுகிறார். எனவே குருவை தியானம் செய்வது தான் சிவோகம் பாவனை. சிவோகம் பாவனைன்னா நான் சிவமாக இருக்கிறேன், நான் சிவமாக இருக்கிறேன் அப்படின்னா தன்முனைப்பு வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அப்படி அல்லாமல் குருவினுடைய திருவுருவத்தை அப்படி யோசித்து கொண்டே இருக்கிற பொழுது, அந்த உருவத்தையே தியானித்து கொண்டு இருக்கிற பொழுது, அந்த உருவத்திலேயே நின்று கொண்டு இருக்கிற பொழுது, குருவின் உருவம் சிந்தித்த காரணத்தினாலே குரு உரு சிந்தித்தல் தானே என்பது போல அந்த குருவின் உருவம் குறித்த அப்போதே அது குருவின் வடிவமாக குருவின் நிலையாக வந்த காரணத்தினாலே குருவுக்கு எப்படி மலங்களெல்லாம் கெட்டு போயிற்றோ அதுபோல நினைக்கின்றவருடைய மலங்களும் விடம் தீர்வது போல தீர்ந்து போகும் என்பதை குறிப்பிடுகின்றார். ஆகையினால இந்த சிவோகம் பாவனை என்பதனுடைய விளக்கத்தை ரொம்ப சிறப்பாக அவர் சொல்லுகின்றார். சிவோகம் பாவனை என்பதனுடைய வழக்கம் என்னன்னு கேட்டால் குருவை தியானம் பண்ணுக, அதுதான் சிவோகம் பாவனை. குருவை தியானம் பண்ணேன்னா குரு தான் சிவம். நீ அந்த தரிசனம்தான், அந்த தியானம் பண்ணுகிற அந்த தரிசனம்தான் ஞான குரு தரிசனம் என்று சொல்லி அந்த இடத்துல இந்த ஒரு சிவோகம் பாவனை சித்திப்பது இதனாலேயே என்று குறிப்பிடுகிறார். இனி எஞ்சி இருக்கிற ஒரு 15 நிமிடத்தில் நான் இன்னும் ஒரு செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்று கருதுகிறேன். ஏன்னா ரொம்ப பெரிய லாங் சாப்டர். அதில் பஞ்சாக்கரத்தை பற்றி ஒரு சாப்டர் வருகிறது. பஞ்சாக்கர தூலம், பஞ்சாக்கர சூக்கமும், பஞ்சாக்கரம் அதிசூக்கமும், பஞ்சாக்கரம் காரணம், பஞ்சாக்கரம் மகா காரணம் என்றெல்லாம் 5 தலைப்புகளில் சொல்லியிருக்கிறார். அதில் இந்த தூல 5 எழுத்து பற்றி சொல்லுகிறார். இன்னும் சொல்லப்போனால் 5 எழுத்து பற்றி அதிகமாக வந்தது 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான், ரொம்ப அதிகமாக வந்தது. 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர் இவர்களுக்கெல்லாம் பிறகு தான் அது பெரிய முறையில் அது வடிவெடுத்து அருள் நிலைக்கு இந்த பஞ்சாக்கரம் வந்தது. ஆனால் அந்த காலத்திலேயே திருமந்திரத்திலேயே திருமூலர் அந்த தூல பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய இந்த நமசிவய மந்திரத்தினுடைய அந்த ஆழத்தையும் அந்த பெருமையையும் எடுத்து பேசுகிறார். நமக்கு
மிகப்பெரிய சாதனமாக எப்பொழுதுமே நம்மக்கிட்ட ஒரு கையில், சொல்லக்கூடாது தப்பு மன்னிச்சுங்க, கையில் ஒரு பிஸ்டல் இருக்கிற மாதிரி. என்ன இருக்கிற மாதிரி? பிஸ்டல் இருக்கிற மாதிரி. பிஸ்டல் இருந்தால் போதுமா? சுட தெரியணுமே. திருப்பி வச்சுக்கிட்டு சுட்டால் பெரிய டேஞ்சராக இல்லை இல்லையா? அதனால் ஒரு ஆயுதம் இருப்பது போல் நம்மக்கிட்ட ஒரு ஒன்றும் வேணாம், அதை எடுத்து இப்படி காட்டினாலே பயந்துருவான்ல ஏத்தாப்பில். நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், அதை பார்த்தாலே பயந்துருவான். அதை எடுத்து ஐயோ சுட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு. இதுக்காகத்தான் மேலை நாடுகள் எல்லாம் லைசன்ஸ் கொடுக்குறான், அவன் கொடுத்தவனையே காட்டுறான். என்ன அதுபோல் அது நடக்குது. சரி, நான் இங்கே ஒரு வேடிக்கைக்காக சொன்னேன் எடுத்துக்காட்டா. ஆனால் அது நமக்கு சிறந்த ஆயுதமாக விளங்குகிறது. சிறந்த ஆயுதம் என்று சொல்லுகிற பொழுது எதை சாதிக்க வேண்டும் என்று கருதுகிறீர்களோ அந்த சாதனைக்கு இது ஒரு சாதனமாக விளங்குகிறது. அதை சொல்லுகிறார் இந்த 5 எழுத்து. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு நமச்சிவாயத்தில் தான் தொடங்குகிறது. எதையும் நமச்சிவாயத்திலே தொடங்குங்க, நமச்சிவாயன்னு சொல்லி தொடங்குங்க. எதிரிகிட்ட சண்டை தொடங்கும் போது கூட நமச்சிவாயன்னு சொல்லி தொடங்குங்க, வெற்றி உங்கள் பக்கம் வரும். நமச்சிவா என்ன பண்ணுவாரோ தெரியலே, நமச்சிவாயம் சொல்லுங்கப்பா என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான். நமசிவாயத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்குது. இந்த நமசிவாயத்தை பற்றி தான் சொல்லுகிறார். நமசிவாயம் நான் முழுக்க சொல்லணுமா சார், எப்போ பார்த்தாலும் சொல்லணுமா அப்படின்னு கேட்கிற பொழுது அதை குறித்த காலத்திலே சொல்லி பயன்பெறலாம் என்பதையும் சொல்லுகிறார். இந்த குறித்த காலம் எது என்பதை குறித்து அற்புதமாக அதனை எடுத்து காட்டுகிறார் நம்முடைய திருமூல தேவநாயர். ஞாயிறு திங்கள் நவின்றெழு காலத்தில், ஞாயிறு திங்கள் நவின்றெழு காலத்தில், ஆயுரு மந்திரம் ஆறும் அருகிலர். 2659வது பாட்டு. ஞாயிறு திங்கள் நவின்றெழு காலத்தில், ஆயுரு மந்திரம் ஆறும் அருகிலர், சேயுரு கண்ணி திருகெழுத்து அஞ்சையும், வாயுர ஓதி வழுத்தலும் ஆமே. சேயுரு கண்ணி திருவழுத்தஞ்சையும், வாயுர ஓதி வழுத்தலும் ஆமே. ஞாயிறு திங்கள் நவின்றெழு காலத்தில், ஆயுரு மந்திரம் ஆறும் அருகிலர், சேயுரு கண்ணி திருவழுத்தஞ்சையும், வாயுர ஓதி வழுத்தலும் ஆமே என்று ரொம்ப அற்புதமாக திருமூலர் அப்பவே சொல்லிவிட்டார். 5 எழுத்து சொல்றதுக்கு ஞாயிறு திங்கள், சே எவ்வளோ சௌரியமாக சொல்லிட்டார். ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் சொன்னால் போதுங்கிறீங்க, அப்படி தானே? ரொம்ப சௌரியம். மித்த நாள் என் இஷ்டப்படி சுற்றலாம்ல அப்படின்னு நம்ம உடனே பொருள் பண்ணிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை தான் சொல்கிறாருன்னு இல்லை, இவ்வளோ அழகாக அதை சொல்கிறாரு பாருங்க. ஞாயிறு திங்கள் நவின்றெழு காலத்தில், ஞாயிறு உதயமாகிற பொழுதும், சூரியன் சந்திரன் உதயமாகிற பொழுதும், அந்த உதயமாகிற பொழுதும் நீ 5 எழுத்து சொல்லு அப்படிங்கிற, அதாவது சந்தியா காலத்தில் சொல்லுங்கிறது. சந்தியா காலங்கிறது சந்தியா தேவதைக்கு உரிய காலம். அது இந்த சந்தியா தேவதைக்கு உரிய காலத்தில் சந்தியா தேவதைக்கு உரிய மந்திரமாக காயத்ரி மந்திரத்தை சொல்லுகிறார்கள். அதைத்தான் நம்முடைய பெரிய புராணத்தில் ஆகட்டும், திருஞான சம்பந்தராகட்டும் அதை எடுத்து சொன்னார்கள்.
அந்த சாந்திய தேவதையாக இருக்கக்கூடிய அந்த சந்தியா தேவதை இருக்கிறதே, அந்த சந்தியா தேவதை பேரில் தான் அது சந்தி என்று சொல்லுகிறார்கள். சந்தி, மாலை சந்தி, காலை சந்தி என்று சொல்லுகிறார். இந்த 2 சந்தியும் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, கிளைமேட் சேஞ்சு, வெளிச்சத்திலிருந்து இருள், இருளிலிருந்து வெளிச்சம், இது ஃபேஸ் சேஞ்சு. இந்த சேஞ்சில் உனக்கு எந்த விதமான பாதகமும் வராமல் இருப்பதற்குரிய மிகப்பெரிய பாதுகாப்பாக விளங்குவது 5 எழுத்து மட்டும்தாங்கிறார். ஆகையினால நீ இந்த சேஞ்சு வருகிற பொழுது 5 எழுத்தை நீ சொல்ல வேண்டும். அதுக்கு உரிய காலம் எதுன்னாரு, ஞாயிறு எழுகாலத்தில், திங்கள் எழுகாலத்தில். திங்கள் எழுகாலம் என்று சொன்னால் அது சந்திரன் எழுகிற பொழுதுன்னா, ஒரு பிறை எழுந்திரிச்சாலும், 2 பிறை எழுந்திரிச்சாலும், 3 பிறை எழுந்திரிச்சாலும் அந்த அந்திக்காலம் சாயந்தர நேரம். அந்த நேரத்தில் இந்த சந்தியா தேவதைக்கே மகிழ்கின்ற மந்திரம் ஒன்று இருக்குமானால் அது 5 எழுத்து மந்திரம்தான். செந்தடல் ஒம்பிய செம்மை வேதியற்கு அந்தியுள் மந்திரம் 5 எழுத்தாமே அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார். சொல்லுகிற பொழுது சந்தியா மந்திரத்தில் நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள், ஆனால் அந்த தேவதைக்கே மகிழ்ச்சி ஊட்டுகிற மந்திரம், அந்த தேவதையை புகழ்ந்து சொல்லுகிற மந்திரத்தை காட்டிலும் அந்த தேவதைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நீ 5 எழுத்து சொன்னா தான் அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து உன்னை காத்தல் செய்யும். அதனால 5 எழுத்து சொல்லு அப்படிங்கிறார். அந்த சந்தியா தேவதைக்கு சேயூரு கண்ணின்னாரு. அது குறிப்பிடுகிற பொழுது எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதை ரொம்ப அழகாக நம்முடைய அப்பர் சுவாமின்னு சொல்லுகிறார். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, 5 எழுத்து ஓதினாலும் அரணடிக்கு அன்பதாகும். எல்லாம் அப்படியே திருமூலத்திலிருந்து வாங்கித்தான் எல்லாரும் சொல்றாங்க. இதுக்கு ஆரம்பம் எங்கன்னு பார்த்தா, அந்தியுள் மந்திரம் என்று ஞானசம்பந்தர் சொன்னதாக இருக்கட்டும், அல்லது அப்பர் சுவாமிகள் சொன்னதாக இருக்கட்டும், யார் சொன்னது? திருமூலர் சொல்லுகிறார். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, 5 எழுத்து ஓதி நாளும் அரணடிக்கு அன்பதாகும். நீ மித்த வேலையை விட எப்போ சன் செட் ஆகுதோ, அந்த டார்க்னஸ் க்ரீப்பின் ஆகுதோ, உள்ள நுழைய ஆரம்பிக்கிற அந்த நேரம், அல்லது எப்போ டார்க்னஸ்ஸு நீங்கி சன் ரைஸ் ஆகுதோ, அந்த 2 நேரமும் ரொம்ப முக்கியமான நேரங்கிறாங்க. நமக்கு அந்த 2 நேரமும் ரொம்ப முக்கியமான நேரம். அந்த 2 நேரத்தையும் நம்மை பாதுகாவல் செய்து கொள்ள வேண்டும், பாதுகாப்பு செய்ய வேண்டும். ட்ராமேட்டிக்காக சேஞ்சஸ் இருக்கும். நம்முடைய மூடு, நம்முடைய விஸ்டம், நம்முடைய மற்ற சமயங்கள், உடல் கூறு எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாறுதல் வர நேரத்தில் சிவத்தை உணர்ந்து அங்கே நிற்கணும். அதுக்கு தான் அந்த வழிபாடு வைத்திருந்தார்கள். அந்தியுள் மந்திரம் 5 எழுத்தாமே, அந்த நேரத்தில் 5 எழுத்து. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே. நீ எப்போ மறந்தாலும் சரி, மறந்துட்டேன்னு சொல்கிறது வழக்கமாக போச்சு இல்லையா நமக்கு. ஐயோ மறந்துட்டேன், அடடா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது வழக்கம். இதை மறக்காதேங்கிறார். இதை மறக்காத. சாயந்தர நேரம், காலை நேரம், அது 2 நேரத்துலேயும் நீ என்ன பண்ணணும்? சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லு, 5 எழுத்து சொல்லு, நமச்சிவாயம் சொல்லு. ஏன் அப்படின்னு கேட்டியா? அப்படி சொல்லிக்கிட்டு வந்தேன்னா அந்த நேரத்தில் மட்டுமல்ல, மற்ற நேரத்தில் கூட உனக்கு நஞ்சு கொடுக்குற மாதிரியான துன்பங்கள் நிகழ்ந்தாலும் இந்த 5 எழுத்து உன்னை காப்பாற்றும் அப்படிங்கிறார். அதுக்கு சொல்லிட்டு அடுத்தது அதைத்தான் வலியுறுத்துகிறார். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, 5 எழுத்து ஓதினாலும் அரணடிக்கு அன்பதாகும். அடுத்து சொல்கிறாரு. அந்த 5 எழுத்து சொன்னதுனால என்னாச்சு தெரியுமா? வஞ்சனை பால் சோறாக்கி
வழக்கிலா அமணர் தந்த நஞ்சு அமுது ஆக்குவித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே. நஞ்சை அமுதாக ஆக்குவார் நனிப்பள்ளி அடிகளார். ஆகையினாலே இந்த காலத்தில் நீ சிந்திப்பாயே, ஆனால் நஞ்சு உனக்கு அமுதாகும் என்று குறிப்பிடுகின்றார். துஞ்சிருள் காலை மாலை, எப்படி அப்படியே அந்த கருத்து. இதை நம்ம தலைவர் சாமி முன்னாடியே கரெக்டாக ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் எல்லாத்துக்கும். ஞாயிறு திங்கள் நவின்றெழு காலத்தில் சொல்லப்படுகிற எழுகின்ற அந்த காலத்தில் ஆயுரு மந்திரம் சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம். நல்லா ஆராய்ந்து பார்த்தால் தெரியும், இந்த மந்திரம் தான் 5 எழுத்து. அதை விட்டுட்டு வேறு மந்திரங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, அதை எதற்கு சொல்ல வேண்டும்? இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஆயுரு மந்திரம் ஆறும் அருகிலர். வேறு எதையோ சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். 5 எழுத்து சொல்லு, அது போதும். சேயுரு கண்ணி திரு எழுத்து அஞ்சையும் வாயுர ஓதி வழுத்தலும் மாமே. வாயுர ஓதினார். அதாவது இந்த 5 எழுத்தை சொல்லுகிற பொழுது 3 விதமாக சொல்லலான்னு சொல்லுவார்கள். வாசகம், உபாஞ்சு, மானதம் அப்படின்னு 3 சொல்லுவாங்க. வாசகம் என்பது வாய்விட்டு சொல்லுதல். அந்த வாய்விட்டு சொல்லுகிற பொழுது நம்ம காதுக்கும் கேட்கும், மற்றொரு காதுக்கும் கேட்கும். நமசிவாயம் நமசிவாயம். உபாஞ்சு என்று சொல்லுகிற பொழுது நம்ம செவிக்கு மட்டும் கேட்கும், நாவோடு அடக்கி நமசிவாய நமசிவாய நமசிவாய. இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், வருகிறவரும் நம்ம சத்சங்கத்தை சேர்ந்தவர், நாம் அவரை பார்க்குறோம், மற்றவர் நமச்சிவாயம் ஐயா வாங்க ஐயா உட்காருங்க ஐயா அப்படின்னு சொல்லு. வந்திருக்கிறவர் யார் அவர் என்னன்னு தெரியாது, என்ன விஷயத்துக்காக வந்திருக்காருன்னு தெரியாது, என்ன பேசுவாருன்னு தெரியாது. ஆனாலும் அவரோட நம்ம பேசி ஆகணும். நமச்சிவாயம் அப்படின்னு சொன்னால் அவருடைய மூடு எப்படி இருக்குமோ என்ன மாதிரி ஆகுமோ அது தெரியாது. அதனால் நீ என்ன பண்ணு, உபாஞ்சா சொல்லு, உன் காதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி நமசிவாயம் அப்படின்னு சொல்லிக்கோ அப்படிங்கிறாரு. விட்டுறாத. அவர் வந்திருக்கிறவருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்னு சொல்கிறதுக்கு வேண்டாம், உன் காதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி நமச்சிவாயம் சொல்லிக்கோ அப்படிங்கிறார். இங்கே சொல்லுகிறார், நீ இந்த 2 வேளையையும் தேர்ந்தெடுக்கிற பொழுது, காலை சந்தி மாலை சந்தி 2 வேளையும் தேர்ந்தெடுக்கிற பொழுது நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ வாய் விட்டு நல்ல சத்தமாக அந்த 5 எழுத்து மந்திரத்தை ஓதுக. எத்தனை தடவை ஓதுறணுமோ ஓதிய, அப்படி ஓதி பயன்பெறுக. 5 எழுத்து ஓது. நமச்சிவாயம் நமசிவாயம் 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 இல்லையா? நமசிவாயம் பதியம் சொல்லு. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் ஒற்றுணை தேர்ந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினு நற்றுணை யாவது நமச்சிவாயவே. சொல்லுவோம். மற்ற பற்றனைக்கு நின்று நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர் கரையூரிற் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லுனா நமசிவாயவே 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 நமச்சிவாயவே நமச்சிவாயவே சொல்லுனா நமச்சிவாயவே நற்றவா உனை நான் மறைக்கினும் சொல்லுவா. அதாவது சொல்லி பழகிறேன். நான் சொல்ல மறந்துருப்பேன், அவர்கிட்ட பேசும்போது சொல்லணும்னு நினச்சிருக்கணும், ஆனால் நாக்கு சொல்லிடும் நமசிவாய என்று சொல்லிடும். அது மாதிரி நீ நமச்சிவாயம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை
நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நம்ம எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கணும் இவங்களுக்கெல்லாம், நீங்கள் சொல்லுங்கள். இவங்களுக்கெல்லாம் நாம் எவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கணும். அவங்க நமக்காக இந்த நமச்சிவாயத்தை வச்சு பதிகத்தை பாடின மாதிரி ஆச்சு, பதிகத்தை சொன்ன மாதிரி ஆச்சு, நமச்சிவாய மந்திரம் சொன்னது மாதிரி ஆச்சு. இல்லை போட்டு கேட்போம் பாடுறத. எத்தனை தடவை இந்த நமச்சிவாயம் இன்றைக்கி நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க, உங்கள் காதில் விழுந்துருச்சு. இது கிடைக்குமா இந்த பேர்? இது எங்கே போனாலும் கிடைக்குமா? இந்த மிகப்பெரிய பேர் இன்றைக்கி கிட்டிச்சே இல்லையா? இந்த காதில் வந்து விழுதே இந்த நமச்சிவாயம். இந்த 2 வேளை ரொம்ப முக்கியம்னார். 2 வேளையோடு சேர்த்து நானும் இன்னும் ஒன்றையும் சேர்த்துக்கிறேன். உச்சிக்காலம், உச்சி காலத்தையும் சேர்த்துங்க. நண்பகல் 12 மணியா 5 எழுத்து சொல்லுங்களேன். 5 தடவை 10 தடவை சொல்லுங்கள். இப்போ நம்ம பாருங்கள், திருமந்திரம் தொடங்கின காலத்திலிருந்து இந்த சபையில் நடக்கிற அத்தனை நிகழ்ச்சிகளையும் நம்ம நிறைவு செய்வது 5 எழுத்தை 5 முறை ஓதித்தான் நம்ம நிறைவு செய்கிறோம். ஒருவேளை மறந்திருந்தாலும் அதை நினைவுபடுத்துவது போல் இந்த 5 எழுத்து மந்திரத்தை நாம் சொல்லுகிறோம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுகிறோம். அது எத்தனை சிறப்பு இல்லையா? அவ்வளவு சிறப்பான சாதனம். அதனால் அந்த 5 எழுத்து மந்திரத்தை தொடக்க காலத்தில் நீ வந்து பயின்று அதை உனக்கு கிடைத்த ஒரு ஆயுதமாக, உனக்கு பகையை நீக்கக்கூடிய ஆயுதமாக அந்த 5 எழுத்தை கொள்வாயாக என்று சொல்லி, அந்த 5 எழுத்து என்பது சந்தியா காலத்திலே உரிய தேவதையாக விளங்கக்கூடிய இந்த சந்தியா தேவதைக்கு, அந்த சக்திக்கு, அந்த சக்தியினுடைய கூறு அது. இந்த சக்திக்கு உகந்த மந்திரம் இந்த 5 எழுத்து தான். எனவே 5 எழுத்தை நீ சொல்லு, 5 எழுத்தை சொல்லு. மற்ற நேரங்களில் இருந்தாலும் இந்த மாதிரி நேரங்களில் மாலை நேரமும் காலை நேரமும் சொல்லிடு. சொல்லுவியா? சொல்கிற சார், ஒரு வேளை கொஞ்சம் சரிப்பட்டு வரும், ஒரு வேளை தான். என்ன ஒரு வேளை சரிப்பட்டு வரும்? ஒரு வேளை சரிப்பட்டு வரும் சார். அதாவது மாலை வேளை ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிடலாம். காலைன்னு ஒன்று சொல்லுகிறீர்களே சார், அது பகல் தொடங்குகிற நேரங்கிறீங்களே. அப்படி ஒரு நேரம் உண்டுன்னு எங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தான் தெரியாது. கொஞ்சம் அப்போ என்ன பண்ணலாம்? அலாரம் வச்சு எழுந்திரிச்சு சொல்லிவிட்டு திரும்ப படுத்துக்கலாம். அதோட தப்பு கிடையாது. 5 எழுத்து மந்திரம் ஓதுறதுக்குன்னே எழுந்திரிச்சு 5 எழுத்து மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு திருநீரை பூச்சிட்டு நமச்சிவாயம், அப்பா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிட்டு வரப்பா அப்படின்னுட்டு. அதனால் அந்த காலம் ரொம்ப முக்கியம். அந்த காலத்திலே நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் நல்ல கனவு வந்தாலும் எழுந்திரிச்சு முகத்தை அலம்பிக்கிட்டு திருநீர் இட்டுக்கிட்டு 5 எழுத்து மந்திரம் சொல்லணும். அது சஸ்டெயின் ஆகும். இப்படியெல்லாம் எத்தனையோ பெரியவங்க நமக்கு எத்தனையோ விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைய தினம் இந்த 3 சாப்டரை நாம் கவர் பண்ணோம். அதில் குருமட தரிசனம், ஞானகுரு தரிசனம், பஞ்சாக்கரம் தூலம் என்கிற அந்த பகுதியை நாம் சிந்தித்தோம். நாளைக்கு வாங்க பஞ்சாக்கரம் சூட்சமோ அதிசூட்சமோ அதை பற்றிய செய்திகளை என்ன சொல்கிறார். ஏன்னா அந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. அந்த முக்கியமான பகுதியை நாளை தினம் நம்ம தொடர்ந்து, இன்றைக்கி வந்தவங்களாம் நாளைக்கு வாங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். இது அரிய வாய்ப்பு. ஏனென்றால் தொகுப்பு கிடைக்கிறது கஷ்டம். நீங்கள் அத்தனையும் இப்போ ஒரு ஜிஸ்டே உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த 9ஆம் தந்திரத்தில். அதை நீங்கள் தொகுத்து கேட்ட பிறகு முழுமையாக கேட்டதனுடைய ஒரு பயனையும் நீங்கள் பெறலாம். பிறகு தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமசிவாய. திருச்சிற்றம்பலம். அடியன் பெரிய புராணத்திலிருந்து பேசின அந்த பாடலாக விளக்கம் அது திருஞான சம்பந்தர் புராணம்.
திருநாவுக்கரசு நாயனார் புராணம், சுந்தரமூர்த்தி சுவாமி புராணம் 3மே யூஎஸ்பியாக இருக்குது, தனித்தனியாகவும் இருக்குது. அந்த 3 நாயன்மாருடைய வரலாறு பெரிய புராணத்தின் அடிப்படையில் அது இருக்கிறது. அது வேணுங்கிறவர் பெற்றுக்கொள்ளலாம். ஞானத்திரள் நீங்கள் சந்தாதாரராக ஏற்கனவே இருந்தால் சரி, இல்லை என்றால் அதில் சந்தாதாரராக நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு அதை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, மற்றும் புத்தகங்கள் அங்கே பிஆர்ஓ கிட்ட இருக்குது. வேணுங்கிறவர்கள் அருமுக சிவன், ஞானக்குழந்தை இந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி, மீண்டும் நாளைய தினம் மிகச்சரியாக 7 மணிக்கு நாம் சந்திப்போம், தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி, அரிய வாய்ப்பு, மற்றவருக்கும் சொல்லுங்கள், நீங்களும் பயன்பெறுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. திருச்சிற்றம்பலம். அப்படியே உட்காருங்க ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு. திருச்சிற்றம்பலம். நாளை மறுநாள் தமிழ் வருட பிறப்பு அன்று வெள்ளிக்கிழமை அன்று மாலை 5 மணி அளவில் நாம் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அது அனுபவ மாலை. ஐயாவுக்கு நம்ம திருமந்திரம் ஒரு ஆசிரியர் என்ன எதிர்பார்ப்பார் மாணவன்ட்டனாக்கா, இவன் என்ன இதுலேருந்து கற்றுக்கிட்டான் அப்படிங்கிறது தான். நீங்கள் அந்த திருமந்திரம் அவர் சொன்ன பாட்டையே திருப்பி சொல்லணும் அவசியமே கிடையாது. அது நம்மள்ட்ட என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத ஒருத்தர் ஒரு 2 நிமிஷம் சொன்னீங்கன்னாக்கா ஐயாவுக்கு ஒரு இது இருக்கும், இந்த திருமந்திரம் நல்லா புரிஞ்சிருக்கு எல்லோருக்கும்னு சொல்லி. அது திருமணம் கேட்டுக்கிற அவளோடு உட்காந்துருக்காரு. அதனால் நீங்கள் யார் யார் அன்றைக்கி பேச விரும்புனீங்களோ முன்னாடியே சொன்னீங்கன்னாக்கா பேர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் சில பேர் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி எல்லாருக்கும் 2 நிமிடம் தரப்படும். அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி, இந்த 16 ஆண்டு வகுப்பு உங்களுக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுச்சு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேசலாம். எல்லாருக்குமே மாற்றம் ஏற்பட்டிருக்கு, என்ன முதற்கொண்டு எல்லாருக்கும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றத்தை பற்றி ஒரு 2 நிமிடம் பேசணும். பல மாற்றங்கள் இருக்கலாம், அதில் ஒரு மாற்றத்தை பற்றி சொன்னால் கூட போதும். ஏன்னா ஆளுக்கு 2 நிமிஷம் வச்சா கூட நம்ம 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட போயிடும். அன்றைக்கி ஐயாவும் தொகுப்பும் இருக்குது. எனவே இந்த வாய்ப்பை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மாலை அநேகமாக 5 மணியாக இருக்கும். நாளைக்கு நாங்கள் சொல்கின்றோம். முன்னாடியே வந்துடணும், ஏன்னா வரிசையாக படிக்க மாட்டோம், ரேண்டமாக தான் படிப்போம். அதனால் படிக்கும்போது உங்கள் பேர் வரலனாக்கா நீங்கள் சான்ஸ் மிஸ் பண்ணுவீங்க. எனவே நீங்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு தமிழ் வருட பிறப்பு சிறப்பாக இங்கே நாம் தொடங்குவோம் என்று சொல்லிக் கொடுக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க. திருச்சிற்றம்பலம்.